எக்மோர்லேருந்து கிளம்புன வைகை ட்ரெயின்லேயே யாரோ ஒருத்தர் படிக்கட்டில் உட்காந்துட்டு போயிருக்கிறாரு. சில எக்ஸ்பிரஸ்லாம் என்ன ஆகும்னா சில ஜங்ஷனில் நிற்காது, அது அந்த பிளாட்ஃபார்ம் மேலேயே தான் வேகமாக போகும். இப்போ நீங்கள் படிக்கட்டில் காலை தொங்க போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மில் இடித்து கால் போக வாய்ப்பு இருக்குது. பட் அந்த நபருக்கு இடித்து திருப்பி ட்ரெயினில் சிக்கி அவர் ஸ்பாட்லேயே இறந்துட்டார். இது எனக்கு நடந்திருக்கு. ஈரோட்லேருந்து கொச்சி நான் போகும்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேங்காக அன்ரிசர்வ் கோச்சில் ஏறிட்டு இடம் இல்லைன்னு எல்லோரும் படிக்கட்டில் உட்காந்துருந்தோம். அப்போது அதுவும் நைட் டைமு. நான் என்ன தோணுச்சுன்னு தெரில, சடனாக என் காலை அப்படி தூக்குறேன். அடுத்த செகண்ட் அந்த பிளாட்ஃபார்ம் மேலே ஃபுல்லாக என்னோடய கால் அந்த தரையில் அந்த செருப்பு தேய்ச்சிக்கிட்டே போச்சு. அந்த நொடி அது சொல்ல முடியாத ஒரு பயம். யாருமே சொல்கிறக்கு ஆள் இல்லை, அதுக்கான அவேர்னஸும் இல்லை. இப்போ வரைக்குமே அது பெருசாக அவேர்னஸ் இல்லை. ஆனால் உட்காரவே கூடாது, நிற்கவே கூடாது. அது ஒரு கெத்து சீனுன்னு நினச்சிங்கன்னா அதுதான் இருக்கலே முட்டாள்தனம். அந்த ஒரு 10 நிமிஷம் சந்தோஷத்துக்காக வாழ்க்கையே தொலைக்கிற நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டுக்குமே கால் இழந்துருக்கிறான். ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ட்ரெயினில் போனீங்கன்னா உள்ளே போய் உட்காருங்க, நில்லுங்க.